Hi and hello everyone, welcome to Future Vision Study Center. இன்னைக்கு நம்ம வீடியோவில் யூனிட் 10ல எஜுகேஷன் மெத்தடாலஜி அண்ட் சைக்காலஜியில் யூனிட் 10 வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ யூனிட் 10ல ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டீச்சிங் லெவல்ஸ் ஆஃப் டீச்சிங்கும் லெவல்ஸ் ஆஃப் டீச்சிங்கும் இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைனிங்னா என்ன அப்படின்றது பார்த்தோம். லெவல்ஸ் ஆஃப் டீச்சிங்கில் மெமரி லெவல், அண்டர்ஸ்டாண்டிங் லெவல், ரெஃப்ளெக்டிவ் லெவல் அப்படின்னு 3 இருந்தது. ஸோ மெமரி லெவல் ஹெர்பர்ட், அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் மாரிசன், ரெஃப்ளெக்டிவ் லெவல் நார்மன் ஹண்ட், 3 பேரும் அதை ப்ரப்போஸ் பண்ணாங்க அப்படின்றத பார்த்தோம். இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைனிங்னா என்ன அப்படின்னா, இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா டீச்சிங் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ டீச்சிங்கை டிசைன் பண்ணுறது தான் இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைனிங் அப்படின்னு பார்த்தோம். அதனுடைய கீ ஃபேக்டர்ஸ் வந்து பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து ஹூ இஸ் த லேர்னர்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அப்புறம் அக்கார்டிங் டு தட் அப்ஜெக்டிவ் கோல்ஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து மெட்டீரியல்ஸ் தயாரிக்கணும், அந்த மெட்டீரியல்ஸை டெவலப் பண்ணணும். அந்த டெவலப் பண்ணதை என்ன பண்ணணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஃபீட்பேக் வந்து கேட்கணும். ஃபீட்பேக்கில் இருக்கிற ஏதாவது தவறுகள், ஏதாவது மாற்றம் தேவைப்பட்டுச்சுன்னா அதை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரோக்ராம் லேர்னிங்கோட கீ ஃபேக்டர்ஸ் வந்து பார்த்தோம். ஸோ அதனுடைய பிரின்சிபல்ஸ், டைப்ஸ் பார்த்தோம். இன்ஸ்ட்ரக்ஷனல் லேர்னிங், ப்ரோக்ராம் லேர்னிங் கிடையாது, இன்ஸ்ட்ரக்ஷனல் லேர்னிங்கில். ஸோ வந்துட்டு அதோட நம்ம ஸ்டாப் பண்ணியிருந்தோம் நேற்று. அதே மாதிரி மாடர்ன் மெக்கானிசம்ஸ் எப்படி இருக்குது இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைனிங்கில் அப்படின்றது ஒரு ஓவர்வியூவில் பார்த்தோம். ஸோ நேற்று நான் சொல்லியிருந்தேன் இன்னைக்கு நம்ம கிளாஸில் ப்ரோக்ராம் லேர்னிங் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒரு சின்ன திருத்தம், நம்ம இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைனிங்கோட தொடர்புடைய இந்த ஆடி மாடல், சைபர்நெட்டிக்ஸு, டிபேக்கு, இது 3ஐயும் பார்த்துடலாம். பார்த்துட்டு நம்ம ப்ரோக்ராம் லேர்னிங் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஃபாஸ் OER மூக்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நான் இப்படி தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைனிங் அப்படின்னா இட் இஸ் ப்ராசஸ் ஆஃப் கிரியேட்டிங் இஃபெக்டிவ் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைன் எதுக்கு நம்ம அதை டிசைன் பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும். அதை வந்து நான் ஸ்பாட்டில் போய், இப்போ நான் 10 வருஷம் டீச் பண்ண ஒரு டீச்சராக இருந்தால் என்னால் ஸ்பாட்டில் போய் எடுக்க முடியாதா அப்படின்னா எடுக்க முடியும். பட் அப்போ இருக்க அந்த நீங்கள் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி யூ மே ஹாவ் தட் நாலேஜ். பட் இந்த 10 வருஷத்தில் எவ்வளோ மாற்றங்கள் வந்திருக்கும். ஸ்டூடெண்ட்ஸுடைய மனநிலை மாறி இருக்கும், அவங்களுடைய அட்டென்ஷன் ஸ்பேன் குறைஞ்சிருக்கும். ஸோ அக்கார்டிங் டு தட் யார் வந்து லிசனராக இருக்க போகிறாங்க, அவங்களோட அப்ஜெக்டிவ் என்ன. ஏன்னா இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி எக்ஸாம் பேட்டர்ன் வேறு மாதிரி இருந்தது, இப்போ எக்ஸாம் பேட்டர்ன் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அவங்களோட லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்றத நம்ம டிசைன் பண்ணணும், அதை டெவலப் பண்ணணும். அண்ட் 10 வருஷத்துக்கு முன்னாடி டெக்னாலஜியெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம லேர்ன் பண்ணியிருக்க மாட்டோம். ஒன்லி லெக்சர் மெத்தடில் மட்டும்தான் டீச் பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ இந்த டெக்னாலஜிக்கல் மெத்தட்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணணும். அப்புறம் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதை பர்ஃபெக்டாக நம்ம பிளான் பண்ணதை வந்து என்ன பண்ணணும், கிளாஸ் ரூம்ஸில் பர்ஃபெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதை வந்து லிசனரை கவனிக்க வைக்கணும். அண்ட் லிசனர் கிட்டேருந்து ஃபீட்பேக் வாங்கி இதில் இருக்க குறைகளை மாற்றி திருப்பி ஒன்ஸ் அகெயின் லூப் மாடலில் போகணும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைனிங்கோட பேட்டர்ன். ஓகேங்களா? ஓகே, ஸோ இது இன்வால்விங் பிளானிங், டெவலப்பிங் அண்ட் டெலிவரிங் இன்ஸ்ட்ரக்ஷனல் கண்டென்ட் அப்படின்றது நம்ம பார்த்தோம். ஸோ ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம், ஏன்னா நேற்று இது பார்த்தாச்சு ஆல்ரெடி. ஓகே, ஸோ தியரிஸ் அண்ட் பெடகாஜி, டெக்னாலஜிக்கல் டூல்ஸ் 3ஐயுமே இன்ஃபியூஸ் பண்ணுறது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷனல் லேர்னிங். இதுதான் வந்து டிபேக்காக வரும். ஓகே, ஸோ நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கீ ஃபேக்டர்ஸ்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் வந்து World War IIல இது வந்து World War II அப்போ வந்து இது என்ன பண்ணாங்க, ஃபார்மலைஸ் பண்ணாங்க. ஏன்னா சோல்ஜர்ஸை வந்து குயிக்காக ட்ரெயின் பண்ணணும். ஏன்னா வார் நடந்துகிட்டே இருக்கு இல்லையா? அவங்க வந்ததுக்கப்புறம் நான் என்ன சொல்லி கொடுக்குறேன்னு முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து அந்த வாரில் வந்து நம்மளால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஸோ சோல்ஜர்ஸ்க்கு வந்து எந்த ஒரு லேர்னிங் ப்ராசஸ்மே குயிக்காக நடக்கணும் அப்படின்றதுனால இந்த இன்ஸ்ட்ரக்ஷனல் லேர்னிங் வந்து ஃபர்ஸ்ட் வந்தது. ஸோ இது ஃபர்ஸ்ட் வந்து எப்படி யார் உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ராபர்ட் கேன்ச். ஓகேங்களா? ஸோ 1965 9 நிகழ்வினை உருவாக்கினார். ஓகேவா? ஸோ 9 நிகழ்வுகளை என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைனிங்கில் க்ரியேட் பண்ணி நம்ம சோல்ஜர்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைனிங்கில் ஆடின்றது ரொம்ப ஃபேமஸான மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆடி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அனாலிசிஸ் நான் சொன்னேன் இல்லையா? ஸோ ஹூஸ் த லேர்னர், அவங்களுடைய லேர்னிங் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்றது. டிசைன் அப்படின்னா நம்ம அதுக்கேற்றாப்புல டிசைன் பண்ணுறது. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒரு
day-to-day life example எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ we are going to be a PG teachers, right? So we are going to handle 11th and 12th standard of government schools and whatever the subject may be, okay? So இப்போ நான் ஒரு 11th standardக்கு class எடுக்க போறேன். For example, if I am going to teach any topic என்ன சொல்லலாம், okay, ஒரு noun அப்படின்ற ஒரு டாபிக் நான் எடுக்க போறேன் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும், who's the learner, 11th standard students. ஸோ அவங்க வந்து பேசிக் கிடையாது. ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்டுக்கு தான் நவுன் வந்து பெரிய விஷயம், 11th ஸ்டாண்டர்டுக்கு நவுன் வந்து பெரிய விஷயம் கிடையாது இல்லையா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதில் இருக்க கைண்ட்ஸ், அதில் இருக்க அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னா என்ன, நவுன் எதோதெல்லாம் கனெக்ட் ஆகுது, நவுன் எந்த இடத்துல சப்ஜெக்ட்னு வருது, எந்த இடத்துல ஆப்ஜெக்ட்னு வருதுன்னு சொல்லிட்டு அதனுடைய கஷ்டமான பரிமாணங்களை நான் சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ லேர்னர் வந்து 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸு, லேர்னிங் அப்ஜெக்டிவ் வந்து நாட் ஈஸி லெவல் ஆஃப் கிராமர். அந்த கிராமர் ஒன்று தான், பட் அதோடைய லெவல் அது அடுத்தடுத்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனல்னு சொல்லுவோம்ல, ஒரு பேசிக் நாலேஜ் தெரிஞ்சுட்டு அதை வச்சு நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம்ல, ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்டிவ் கான்செப்டை வந்து நான் சொல்ல போகிறேன். ஓகேவா? ஸோ அதை நான் டிசைன் பண்ணிட்டேன், டெவலப் பண்ண போகிறேன். அடுத்து எப்படி டெவலப் பண்ண போகிறேன்? ஓகே, இப்போ நான் நவுனை, அந்த கைண்ட்ஸ் ஆஃப் நவுனை and how noun act as a subject as well as object in the sentence. ஓகேவா? ஸோ நவுனோட கனெக்ட் ஆன ப்ரொனவுன் அண்ட் அட்ஜெக்டிவ் அதையும் நான் சேர்த்து சொல்ல போகிறேன். ஸோ வாட் ஆர் ஆல் த கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரொனவுன், வாட் ஆர் ஆல் த கைண்ட்ஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ். ஸோ அட்ஜெக்டிவோட கனெக்ட் ஆகிற டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் எடுக்க போகிறேன். ஸோ ஒவ்வொரு மாதிரி டெவலப் பண்ணுறேன். ஓகேவா? அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். ஓகே, நான் அதெல்லாம் டெவலப் பண்ணி பெரிய ஒரு பிபிடி தயார் பண்ணி அதில் வந்து நிறைய பிக்சர்ஸ் கொடுத்து, கலர்ஃபுல்லான பிக்சர்ஸ், அவங்களோட அட்டென்ஷனை க்ரியேட் பண்ணுறதுக்காக கலர்ஃபுல்லான இது கொடுத்து இடையில குவிஸ்லாம் கேட்டு, ஸோ ஐ ஹாவ் கிரியேட்டட் மை ப்ரெசன்டேஷன் வெரி வெல், ரைட்? பட் கிரியேட் பண்ணிவிட்டு எனக்கு அன்றைக்கி உடம்பு சரியில்லை, ஓகே, அல்லது நான் அந்த கிரியேட் பண்ண அந்த பென்ட்ரைவை வச்சுட்டு வந்துட்டேன், பட் அன்றைக்கே அந்த கிளாஸ் முடிச்சே ஆகணும். அப்போ நான் எப்படி எடுப்பேன்? ஜஸ்ட் வாயில் லெக்சர் மெத்தடில் நான் எடுப்பேன் இல்லையா? ஸோ என்ன தான் வந்து நம்ம அனலைஸ் பண்ணி டிசைன் பண்ணி டெவலப் பண்ணி வச்சாலும் அது இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு இது. ஸோ நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறேன் சூப்பராக, பிளான் பண்ணதை விட ரொம்ப சூப்பராக ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் வச்சு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ நான் இவாலுவேஷன் கேட்குறேன். ஓகே, ஹவ் வாஸ் த கிளாஸ், ஹவு டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியும் கேட்குறேன். அட் த சேம் டைம் நான் சொல்லிக் கொடுத்த கான்செப்ட்லேருந்து குவிஸும் கேட்குறேன். ஸோ இஃப் போத் இவாலுவேஷன் இஸ் ஓகே ஃபார் மீ, ஓகே, ஸோ வார்த்தையில் பயங்கரமாக வந்து என்ன பண்ணுவாங்க, புகழ்வாங்க, மேம் நீங்கள் சொல்லிக் கொடுத்து சூப்பராக இருக்கும் மேம், புரிஞ்சிச்சு மேம் அப்படிம்பாங்க. ஆனால் அதே இதில் நம்ம கிராமரில் சென்டென்ஸ் கேட்டிருந்தோம் அப்படின்னா அதை கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னா அங்கே வந்து அந்த லேர்னிங் ப்ராசஸ் எஃபெக்டிவாக இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், அதே ப்ரிப்பரேஷனை வச்சு இன்னும் நான் எப்படி இஃபெக்டிவாக, இன்னும் நான் எப்படி புரிகிற மாதிரி சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதுதான் ஆடி மாடல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஃப்யூச்சரில் டீச்சராக போகிறதுனால இந்த இதே பர்டிகுலர் இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைனிங்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நம்மளோட டீச்சிங்லேயுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட கீ பாயிண்ட்ஸும் எலிமெண்ட்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும். லேர்னர், லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ், கண்டென்ட் ஸ்ட்ரக்சர், இன்ஸ்ட்ரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜி, மீடியா டெக்னாலஜி யூஸு, அதுக்கப்புறம் வந்து அதை யூஸ் பண்ணி நான் வந்து இங்கே டெலிவர் பண்ணணுன்றது ஒன்றுமே கிடையாது. இங்கே டெவலப் பண்ணியிருக்காங்க, டெலிவர் பண்ணணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் அசஸ்மெண்ட் கேட்கணும். ஓகேவா? மெஷரிங் லேர்னிங் அவுட்கம். ஓகே, ஸோ இது வந்து கிட்டத்தட்ட இந்த எலிமெண்ட்ஸும் கீ ஃபேக்டர்ஸும் ஒன்று தான். ஓகேவா? ரெண்டு வேறு இல்லை. ஸோ அதை நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம டீச்சராக இருக்கிறதுனால நம்மளால் ஈஸியாக வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். மாடர்ன் ட்ரெண்ட்ஸில் எப்படி இருக்குது, ஸோ மாடர்ன் ட்ரெண்ட் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைனிங் அப்படின்றதுல என்னவும் இப்போ இன்க்ளூட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், விஆர், virtual reality, gamification அண்ட் இ-லேர்னிங், இது எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைனிங்கோட வெவ்வேறு பரிமாணங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஏன் டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா பர்சனலைஸ்ட் லேர்னிங். ஸோ ஒவ்வொரு குழந்தைங்க, ஒரு கிளாஸ் ரூமில் நிறைய கைண்ட் ஆஃப் சில்ட்ரன்ஸ் வந்து இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு பர்சனலைஸ்டு டீச்சிங் ஸ்கில் வந்து லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம இந்த இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைனிங்கை யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ப்ரோக்ராம் லேர்னிங் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம இதை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டு வந்து நம்ம அடுத்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஓகே, இப்போ சிஸ்டம் அப்ரோச். ஓகேவா? ஸோ நான் சொன்னேன் இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைனிங் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டிசைன் பண்ணி
ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு லேர்னிங் என்விரான்மெண்ட்டை டிசைன் பண்ணி கொடுக்கறது. ஓகேங்களா? ஸோ இந்த லேர்னிங் என்விரான்மெண்ட்டில் டிசைன் பண்ணி கொடுக்கும்போது அதை வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஃப்ரேம் ஒர்க்காக தான் நம்ம கொடுப்போம் இல்லையா? ஸோ இந்த டேர்ம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்ட்ரக்சர்டு ஃப்ரேம் ஒர்க். Wait a minute. Yes. ஸ்ட்ரக்சர்டு ஃப்ரேம்ஒர்க்காக தான் நம்ம கொடுப்போம். ஏன்னா டிசைன் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ ஒரு விஷயத்தை நம்ம டிசைன் பண்ணாமல் வந்துட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து டிசைன் பண்ணுறதுனா என்னன்னா ரஃபாக ஒரு மாடல் போடுறது. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஒரு ஆரி ப்ளவுஸ் பண்ணுறேன். ஓகேவா? அதில் டிசைன் போட போகிறேன். நான் எடுத்தோடனே போட்டேன்னா அந்த டிசைன் பர்ஃபெக்டாக வருமா? இட் இஸ் அப்பான் த எக்ஸ்பீரியன்ஸ். பட் ஸ்டில் எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்டாக இருக்கிறவங்க கூட அதுக்கு ஒரு ரஃபாக ஒரு டிராஃப்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் போட்டாங்கன்னா அவங்களோட க்ரியேட்டிவிட்டி அதை வந்து உண்மையாகவே போடும்போது அதில் சில சின்ன மாற்றங்கள் பண்ணி சூப்பராக அதை வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரக்சர்டு ஃப்ரேம் ஒர்க்காக கொடுக்கறதுக்காக தான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைனிங்கே நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்டு ஃப்ரேம் ஒர்க்குக்கு கீழே என்னென்னலாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்டு இதுக்கு கீழே என்னென்னலாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ், ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம ஆல்ரெடி பார்த்த ADDIE மாடல், ADDIE. ஓகே, ஸோ இதுலேருந்து கொஷின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ADDIE மாடல். ஸோ ADDIE மாடல் எதுக்கு கீழே வருது? இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைனிங் அப்படின்றதுல கீழே வருது. ஸோ இதனுடைய ஆர்டர் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அனலைஸ், டிசைன், டெவலப், இம்ப்ளிமெண்ட், இவாலுவேஷன். ஸோ இதோட மீனிங் தெரிஞ்சாவே இதுக்கு அடுத்து இதுதான் வரும்ன்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ எந்த இடத்துல நீங்கள் குழப்புவீங்க அப்படின்னா DD வரும். ஸோ டிசைன் அண்ட் டெவலப். டிசைன் பண்ணால் தான் அதை டெவலப் பண்ண முடியும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ADDIEயோட ஃபுல் ஃபார்ம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகே, ஸோ இந்த ADDIE மாடல் என்ன பண்ணுது அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன், அந்த இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைனிங்கோட கீ ஃபேக்டர்ஸ் இல்லை கேரக்டர்ஸ் இல்லை எலிமெண்ட் இல்லை லெவல் எப்படி வேணால் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து அனலைஸ் பண்ணுது. ஸோ என்ன அனலைஸ் பண்ணுது? ஹூ இஸ் த லேர்னர்? What is the learning outcome or what is the learning objective of the learner அப்படின்றத அனலைஸ் பண்ணுது. ஓகே, அடுத்தது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிசைன் பண்ணுது. ஓகே, அவங்களுக்கு ஏத்தாப்புல அவங்களுக்கு என்ன லேர்னிங் அவுட்கம் வந்து அச்சீவ் பண்ணணுமோ அதுக்கு ஏத்தாப்புல அவங்களுடைய கிளாஸை டிசைன் பண்ணுது. அடுத்து டிசைன் பண்ணதை என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டெவலப் பண்ணுது. டெவலப் பண்ணுறதுனா என்ன அப்படின்னா, ஆடிங் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கல் ஃபெசிலிட்டிஸை வந்து இன்ஃபியூஸ் பண்ணுறது. ஓகேவா? அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறது. அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் பண்ணுறது. இந்த மாதிரி வந்து என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்ற பிளானை வந்து டிசைன்லேருந்து டெவலப் பண்ணுறது. ஓகேவா? ஸோ நான் இது 3 பண்ணியிருக்கேன்ல, இதை 3 ஒழுங்காக கிளாஸ் ரூம் அந்த என்விரான்மெண்ட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. ஓகே, அடுத்தது வந்து இவாலுவேஷன். ஸோ இந்த இவாலுவேஷன் வந்து 2 டைப் படும். ஒன் இஸ் ஃபார்மேட்டிவ் அண்ட் அனதர் ஒன் இஸ் சம்மேட்டிவ். நம்ம எல்லாருக்குமே இது தெரியும். ஃபார்மேட்டிவ் அப்படின்னா ஒரு விஷயம், ஒரு லேர்னிங் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும் போதே ஒரு இவாலுவேஷன் போச்சு அப்படின்னா தட் இஸ் ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட். இல்லை அந்த லேர்னிங் ப்ராசஸ் முல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமே ஒரு அசஸ்மெண்ட் போகுது அப்படின்னா சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கும் போதே ஓகே ப்ளூம்ஸ் டாக்ஸானமியோட இயர் சொல்லுங்க அப்படின்னு நான் உங்களுக்கு கேட்டேன் அப்படின்னா தட் இஸ் ஃபார்மேட்டிவ். ஓகேவா? இல்லை இந்த கிளாஸ் ஃபுல்லாத்தையும் முடிச்சுட்டு வாட் இஸ் இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைனிங், ஸோ வாட் ஆர் ஆல் த key factors of the instructional designing and என்னென்ன மாடல்லாம் வந்து இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைனிங் கீழே வருது அப்படின்ற மாதிரி கேட்டேன் அப்படின்னா தட் இஸ் சம்மேட்டிவ். ஸோ ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட், சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட்னு 2 இருக்குது. அண்ட் இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இவாலுவேஷன் பேஸில் என்னென்ன மாற்றம் பண்ணணும், என்னென்ன மாற்றம் பண்ண தேவையில்லை அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணி திருப்பி வந்து அனலைஸ்க்கு போயிடும். ஓகே, ஒரு லூப் மாடல் மாதிரி வந்துட்டே இருக்கும். ஸோ இதனால் லேர்னிங் ப்ராசஸ் வந்து ரொம்பவே அழகாக, ரொம்பவே வந்துட்டு ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ராசஸில் வந்து போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டம் அப்ரோச். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்க இந்த ADDIE மாதிரியே சிஸ்டம் அப்ரோச் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? சிஸ்டம் அப்ரோச். ஸோ சிஸ்டம் அப்ரோச்சில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு இன்புட் கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ நான் வந்து இப்போ நவுன்னா என்னன்னு டீச் பண்ண போகிறேன். ஓகே, with lots and lots of examples and with lots and lots of technological tools எல்லாத்தையும் வச்சு நான் வந்து என்ன பண்ணிட்டேன், நவுனுன்ற ஒரு கான்செப்டை டீச் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இந்த இன்புட் போய் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸ் பண்ணும்.
ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு சென்டென்ஸில் இருக்கிற நவுன் எது, அந்த நவுன் எந்த இடத்துல வந்தால் சப்ஜெக்ட், எந்த இடத்துல வந்தால் ஆப்ஜெக்ட், நவுனினுடைய வேறு வேறு பரிமாணங்கள் என்ன, லைக் அட்ஜெக்டிவ், ப்ரோனவுன், அந்த மாதிரி நவுனினுடைய வேறு வேறு. ஓகே, ஸோ நவுனினுடைய வேறு வேறு பரிமாணங்கள் என்ன அப்படின்றது அந்த ப்ராசஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நடக்கும். ஓகேவா, ஸோ ஒரு அவுட்புட் கிடைக்கும். நான் வந்து என்ன பண்ணுவேன், ஒரு அவுட்புட் அவங்களுக்கு வரும். ஓகேவா, ஸோ நவுன்னா இதுதான், இந்த இடத்துல சென்டென்ஸில் ஃபர்ஸ்ட் வந்தால் அது சப்ஜெக்ட், சென்டென்ஸில் லாஸ்ட் வந்தால் ஒரு ஆப்ஜெக்ட் சம்டைம்ஸ் நடுவுலையும் வரலாம். டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னு இருக்குது. நம்ம சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் இருக்குது. ஸோ நவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நேம் ஆஃப் த பர்சன், நேம் ஆஃப் த பிளேஸ், நேம் ஆஃப் த திங் அண்ட் நேம் ஆஃப் த அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ், நேம் ஆஃப் த கலர்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது வாட் இஸ் நவுன் அப்படின்ற அவுட்புட் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடைக்கும். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் ஃபீட்பேக் கேட்பேன். ஓகேவா, ஸோ ஃபீட்பேக் எப்படி கேட்பேன், 2 டைப்ஸாக நான் வந்து ஃபீட்பேக் கேட்கலாம். ஒன்று, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபார்மேட்டிவ் அண்ட் சம்மேட்டிவ், இடையில கொஷின் கேட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். அண்ட் அட் த எண்ட் ஆஃப் த ப்ராசஸில் நான் வந்து கொஷின் கேட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். அந்த ஃபீட்பேக் அப்படின்றது மட்டும் எங்கே வேணால் வரலாம். ஓகேங்களா, இன்னொன்று என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன திருத்தணும், என்ன நெகட்டிவ் பாயிண்ட் வந்து இதில் இருக்குது, என்ன பாசிட்டிவ், நான் அதை வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் கேட்பேன். ஸோ அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்து மேம் இது பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற போது நான் திருப்பி இந்த ஒரு இன்புட், இப்போ நான் அந்த கிளாஸ் முடிஞ்சிருச்சு. ஓகேவா, இப்போ அடுத்த கிளாஸில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வேர்ப்னா என்னென்னு எடுக்க போகிறேன். ஸோ அப்போது ஒரு வேளை எனக்கு இந்த ஃபீட்பேக் மேம் நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறீங்க மேம் அப்படின்னு அந்த ஒரு ஃபீட்பேக் வந்தது அப்படின்னா அடுத்த இன்புட், என்னோட இன்புட் வந்து ஸ்லோவாக இருக்கும். ஓகேவா, ஒருவேளை மேம் ரொம்ப ஸ்லோவாக போகிறீங்க மேம், எங்களுக்கு நவுன்னா என்னன்னு ஆல்ரெடி தெரியும் மேம், ரொம்ப பேசிக் கான்செப்ட் மேம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா என்னோட இன்புட்டை நான் ஃபாஸ்ட் ஆக்குவேன். ஓகேவா, ஸோ அக்கார்டிங் டு த ஃபீட்பேக் நெக்ஸ்ட் இன்புட் வில் பி மாடிஃபைடு. ஓகே, அதுதான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா சிஸ்டம் அப்ரோச் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து டிபேக், அதையும் நம்ம பார்த்துட்டு நம்ம வந்து இதை பார்த்துடலாம். ஓகேங்களா, ஸோ ஜஸ்ட் லிசன். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிபேக், TPACK, டிபேக். ஓகேவா, ஸோ இந்த டிபேக் அப்படின்ற கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெயிட் a minute. Oh my god. ஓகே, ஸோ அடுத்த கான்செப்ட் நான் என்ன சொன்னேன், டிபேக் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ இந்த கான்செப்ட் டிபேக் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா T ஃபார் டெக்னாலஜி, டெக்னாலஜிக்கல். ஓகேவா, ஓகே, T ஃபார் டெக்னாலஜிக்கல், P ஃபார் பெடகாஜிக்கல், A ஃபார் அண்ட், C ஃபார் கண்டென்ட் and K for knowledge. Sorry, fifth one, K for knowledge. ஓகேங்களா, ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைனிங்கில் இருக்க வெவ்வேறு மாடியூல்ஸ் தான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆடி மாடல் பார்த்தோம், அடுத்தது சிஸ்டம் அப்ரோச் பார்த்தோம், அடுத்து டிபேக் பார்க்குறோம், அடுத்து சைபர்நெட்டிக்ஸ். இது நாலுமே வந்து இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைனிங் கீழே வரக்கூடிய மாடியூல் தான். ஓகேங்களா, ஓகே, ஸோ டெக்னாலஜிக்கல் அப்படின்னா ஒரு டீச்சர் வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டெக்னாலஜிக்கல் நாலேஜோடு இருக்கணும். டெக்னாலஜி அப்படின்னா உங்களுக்கு தெரியும், கம்ப்யூட்டர் எல்லாமே ஆட் பண்ணி அதாவது அந்த பர்டிகுலர் சுச்சுவேஷனில் என்னென்ன சயின்டிஃபிக்கல் அட்வான்டேஜஸ் எல்லாம் இருக்கோ அதை டீச்சிங்கில் பயன்படுத்தணும், அதுதான் டெக்னாலஜிக்கல். பெடகாஜிக்கல் அப்படின்னா என்னன்னா டீச்சிங் ஸ்கில். ஓகேவா, ஸோ என்னதான் எனக்கு தெரிஞ்சாலும் அதை எப்படி சொன்னால் ஸ்டூடெண்ட்ஸுக்கு புரியும் அப்படின்ற டீச்சிங் ஸ்கில் எல்லாருக்கும் இருக்காது, பட் டீச்சருக்கு அது இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டெக்னாலஜிக்கல் ஸ்கில் இருக்கணும், பெடகாஜிக்கல் ஸ்கில் இருக்கணும், அண்ட் கண்டென்ட் நாலேஜும் இருக்கணும். ஓகேவா, ஸோ இப்போ நான் நவுனை பற்றி எடுக்கிறேன்னா நவுனை பற்றி தெரிஞ்சிருக்கணும், அந்த நவுனை எப்படி டீச் பண்ணுறேன் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருக்கணும், அந்த நவுனை எப்படிலாம் டெக்னாலஜி வச்சு என்னால் டீச் பண்ண முடியும் அப்படின்றதும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து இதை ஒரு டயக்ராம் வச்சு போடுவாங்க, தட் இஸ் 3 interrelated circle. So T for technology, P for pedagogical, C for content. ஓகே, ஸோ கண்டென்ட்டும் இது மூணுமே டீச்சருக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஒரு லேர்னிங் என்விரான்மெண்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்கறதுக்கு இது மூணுமே இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஒருவேளை அந்த லேர்னிங் என்விரான்மெண்ட்டில் கண்டென்ட்டும் டெக்னாலஜியும் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா தட் இஸ் CT அப்படின்னு சொல்கிறாங்க. டெக்னாலஜியும் பெடகாஜியும் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா TP அப்படின்னு சொல்கிறாங்க. பெடகாஜியும்
கண்டென்ட்டும் மட்டும் இருக்குது அப்படின்னா பிசி இல்லைன்னா சிபி. இது வந்து பிடியாகவும் மாறலாம், டிசியாகவும் மாறலாம். இந்த லெட்டர்ஸ் வந்து மாறலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் இதுதான் கான்செப்ட். இந்த மூணுமே சேர்ற ஒரு இடம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் என்னதுன்னா டிபிசி. இந்த டிபிசி அப்படின்றது தான் வந்து லேர்னிங் என்விரான்மெண்ட்டை நல்லா கொடுக்கக்கூடிய ஒரு என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லிடுறது தான் இந்த டிபேக் அப்படின்ற மாடியூல். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஆடி மாடல், சிஸ்டம் அப்ரோச், டிபேக். ஓகே, ஸோ அடுத்தது வந்து சைபர்நெட்டிக்ஸ். ஓகே, சைபர்நெட்டிக்ஸ் அப்படின்றது வந்து ஆக்சுவலாக வந்து அது ஒரு பெரிய ப்ராசஸ். ஓகேவா, இது வந்து டீச்சிங்கோட கனெக்டடே கிடையாது. ஓகே, சைபர்நெட்டிக்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிஸ்டம், ஏதோ ஒரு சிஸ்டம். ஓகேவா, ஒரு சிஸ்டம் என்ன பண்ணுது அப்படின்னா சென்ஸ் பண்ணுது, அனலைஸ் பண்ணுது, அதுக்கேற்ற மாதிரி தன்னை அடாப்ட் பண்ணிக்குது. ஓகேவா, ஸோ சென்ஸ் பண்ணுது, அனலைஸ் பண்ணுது, அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த ஸ்டெபிலைசரை வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்டெபிலைசர். ஓகேவா, ஸோ இந்த ஸ்டெபிலைசர் ஏதோ ஒரு ஃப்ரிட்ஜுக்கு நம்ம ஸ்டெபிலைசர் வாங்கி வைக்கிறோம்னு வைங்களேன். ஸோ அந்த ஸ்டெபிலைசர் என்ன பண்ணுது, சென்ஸ் பண்ணுது அந்த எலக்ட்ரிசிட்டி எப்படி வருது, கரெக்டாக தான் வருதா, இந்த ஆம்பி வோல்ட்டில் தான் வருதா, தேவையான அளவு தான் வருதா, அதிகமாக வருதா, கம்மி வருதான்னு சென்ஸ் பண்ணுது. அடுத்து அனலைஸ் பண்ணுது, இந்த ஃப்ரிட்ஜுக்கு எவ்வளோ தேவை, கரெக்டாக தான் வருதா அப்படின்றத அனலைஸ் பண்ணுது. ஒருவேளை கம்மியாக வந்தால் வந்து தன்கிட்ட நிறைய கரண்ட்டை சேகரித்து வச்சு தேவையான அளவு கொடுக்குது. ஒருவேளை அதிகமாக வந்தால் ஸ்டாப் பண்ணுது. எப்படி ஸ்டாப் பண்ணுது, அதிகமான கரண்ட்டை எடுத்துக்கிட்டு தன்கிட்ட வச்சுக்கிட்டு கரெக்டான கரண்ட்டை மட்டும் கொடுக்குது. ஸோ இதுதான் வந்து சைபர்நெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எல்லா சிஸ்டம்ஸ்லேயும் பொருந்தும். நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த சைபர்நெட்டிக்ஸ்ன்றது வந்து ஒரு சிஸ்டம் சென்ஸ் பண்ணும், அனலைஸ் பண்ணும், அடாப்ட் பண்ணும். ஓகேங்களா, ஸோ இதை வந்து டீச்சிங்கில் நம்ம எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே, ஸோ நம்ம இதில் வந்து டீச்சிங்கில் இந்த சைபர்நெட்டிக்ஸை எப்படி கொண்டு வர போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். சைபர்நெட்டிக்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு சென்ஸ் பண்ணும், அப்புறம் அனலைஸ் பண்ணும், அப்புறம் அடாப்ட் பண்ணும். ஓகேங்களா, ஓகே, ஸோ இது ஜென்ரல் சிஸ்டம். ஓகே, நான் டீச்சிங்கில் எப்படி கொண்டு வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு அனலைஸ், சென்ஸுன்றதை நான் இங்கே அனலைஸ் அப்படின்னு போடுறேன். லேர்னரை அனலைஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்டூடெண்ட்ஸை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதாவது அந்த டீச்சிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நடக்குது. அதுக்கப்புறம் ஃபீட்பேக். ஓகே, ஃபீட்பேக் நடக்குது. ஸோ அக்கார்டிங் டு த திருப்பி அனலைஸ் மாறுது. ஸோ இந்த ஃபீட்பேக் வந்து இங்கே கூட நடக்கலாம். அனலைஸ் பண்ணோன்னே ஒரு ஃபீட்பேக் கூட கேட்கலாம். ஸோ இந்த சைபர்நெட்டிக்ஸில் ஃபீட்பேக் லூப்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட். லூப்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், திருப்பி வர்றது தான் லூப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபீட்பேக்ஸ் லூப்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் இந்த சைபர்நெட்டிக்ஸ். ஓகேவா, ஸோ சைபர்நெட்டிக்ஸ் அப்படின்ற கான்செப்டை பயன்படுத்தி ஃபீட்பேக் அப்பப்போ வாங்கிட்டே இந்த லேர்னிங் என்விரான்மெண்ட்டை வந்து நம்ம கரெக்டாக கொடுக்கலாம். ஓகேவா, ஸோ இதுதான் கான்செப்ட். ஜென்ரல் கான்செப்ட் வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ நம்ம டெக்ஸ்ட்டில் பார்க்கலாம். ஸோ பாருங்கள், நான் ஆர்டர் வந்து மாற்றி சொல்லியிருப்பேன். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆடி மாடல் சொல்லியிருப்பேன், சிஸ்டம் அப்ரோச், அதுக்கப்புறம் வந்து டிபேக் சொல்லியிருப்பேன், லாஸ்ட்டு சைபர்நெட்டிக்ஸ் சொல்லியிருப்பேன். இங்கே ஃபர்ஸ்ட் சிஸ்டம் அப்ரோச்சே சொல்கிறாங்க. அந்த சிஸ்டம் அப்ரோச் இஸ் அ ஸ்ட்ரக்சர்டு மெத்தட் டிசைனிங், இம்ப்ளிமெண்டிங் அண்ட் இவாலுவேட்டிங் டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ். ஸோ ஒரு ஸ்ட்ரக்சர்டு மெத்தடாக இந்த டிசைனிங்கும், இம்ப்ளிமெண்டிங்கும், இவாலுவேட்டிங் டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸும் நடந்துச்சு அப்படின்னா தட் இஸ் சிஸ்டம் அப்ரோச் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ கீ ஃபேக்டர்ஸ், அமைப்பு கண்ணோட்டம் என்பது பரஸ்பரம் தொடர்புடைய கூறுகளை கூறும் மூலக்கூறுகள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கற்பித்தல், கற்றல் செயல்முறையை வடிவமைத்தல், செயல்படுத்தும் மற்றும் மதிப்பீடு செய்யும் ஒழுங்கமைந்த முறை தான் என்னது அப்படின்னா சிஸ்டம் அப்ரோச் அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்றாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் சிஸ்டம் அப்ரோச் போனீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இன்புட், ப்ராசஸ், அவுட்புட், ஃபீட்பேக். ஓகே, இன்புட், ப்ராசஸ், அவுட்புட், ஃபீட்பேக். ஓகே, ஸோ கோல் ஓரியன்டாக இருக்குது. இது வந்து ஸ்பெசிஃபிக் லேர்னிங் அவுட்கம்மை வந்து பேஸ் பண்ணி டிசைன் பண்ணப்பட்டது, குறிக்கோள்களை சார்ந்தது, குறிப்பிட்ட கற்றல் முடிவுகளை நோக்கமாக கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உள்ளீடு, இன்புட் அப்படின்னா உள்ளீடு, ப்ராசஸ் அப்படின்னா செயலாக்கம், அவுட்புட் அப்படின்னா வெளியீடு, அண்ட் பின்னூட்டம், ஃபீட்பேக் அப்படின்னா பின்னூட்டம். ஸோ இந்த ஃபீட்பேக் வந்து எப்போ வேணால் வரலாம், உள்ளீடுகிட்டையும் வரலாம், செயலாக்கம் கிட்டையும் வரலாம், வெளியீடுகிட்டையும் வரலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ராசஸை மாற்றணும் அப்படின்னா தட் இஸ் நோன் அஸ் சிஸ்டம் அப்ரோச். ஓகேங்களா, ஸோ ஃபீட்பேக் அண்ட் இவாலுவேஷன் ஹெல்ப்ஸ் இன் கண்டினியூஸ் feedback and evaluation helps continuous in improvement. So ஃபீட்பேக்கும் இவாலுவேஷனும் என்ன பண்ணுது அப்படின்னா
கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, கருத்து மற்றும் மதிப்பீடு தொடர்ந்த மேம்பாட்டுக்கு. ஆக மொத்தம் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைனிங்கோட மெயின் தீமே என்ன? ஒரு டெவலப்டு லேர்னிங் என்விரான்மெண்ட்டை கொடுக்கறது தான் இதனுடைய மெயின் தீம். ஓகேங்களா? ஸோ interdependence of components, all elements such as objectives, content, method, media and evaluation are interconnected. ஸோ இதில் வர எல்லா விஷயங்களும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்கனெக்டட், ஒன்னோட ஒன்று என்ன ஆகுது அப்படின்னா தொடர்புடையதாக இருக்குது. இதில் ஏதாவது ஒன்று பாதிக்கப்பட்டால் கூட அந்த ஹோல் ப்ராசஸ்மே பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ சயின்டிஃபிக்கல் அண்ட் லாஜிக்கல் பிளானிங். ஓகே, ஸோ இந்த சிஸ்டம் அப்ரோச் அப்படின்றத வந்து சயின்டிஃபிக்கல் அண்ட் லாஜிக்கல் பிளானிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் இருக்க எல்லா விஷயமுமே சயின்டிஃபிக்கலியாகவும் லாஜிக்கலியாகவும் பிளான் பண்ணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் அறிவியல் அண்ட் தர்க்க ரீதியாக திட்டமிடப்படுகிறது எதுதான் அப்படின்னா சிஸ்டம் அப்ரோச் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஸ்டெப்ஸ் இன் சிஸ்டம் அப்ரோச் இன் எஜுகேஷன். ஐடென்டிஃபை த இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸ். ஓகே, ஸோ இந்த ஸ்டெப்ஸ்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இது கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எந்த மாதிரி வரும் அப்படின்னா பின்வருவனவற்றில் எது வந்து ஸ்டெப்ஸ் கிடையாது, சிஸ்டம் அப்ரோச்சினுடைய ஸ்டெப்ஸ் கிடையாது, இல்லை சிஸ்டம் அப்ரோச்சினுடைய ஸ்டெப்ஸ்ன்னு கேட்கறக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஐடென்டிஃபையிங் இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸ், குறிக்கோள்களை அடையாளம் காணல், அனலைஸ் பண்ணணும், கற்றவரையும் கற்போர் சூழ்நிலையும் பகுப்பாய்வு செய்யணும், டிசைன் பண்ணணும், திட்டத்தை வடிவமைக்கணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், நடைமுறைப்படுத்தணும், இவாலுவேட் அண்ட் ரிவைஸ் பண்ணணும், மதிப்பீடு செய்தல். ஸோ இதுதான் வந்து இதனுடைய ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனல் டெக்னாலஜி. ஏன் வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைனிங்கோ இன்ஸ்ட்ரக்ஷனல் டெக்னாலஜியோ வரணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் என்ஷூர்ஸ் இஃபெக்டிவ் அண்ட் எஃபிஷியன்ட் டீச்சிங். ஒரு இஃபெக்டிவ் அண்ட் எஃபிஷியன்ட் டீச்சிங் என்விரான்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கணும். அங்கே ஒரு லேர்னிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப இஃபெக்டிவாக நடக்கணும் அப்படின்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷனல் டெக்னாலஜி ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இட் என்ஷூர்ஸ் எஃபெக்டிவ் அண்ட் எஃபிஷியன்ட் டீச்சிங் பை பிரேக்கிங் டவுன் த ப்ராசஸ் இன்டு த மேனேஜபிள் யூனிட்ஸ். ஓகே, சின்ன சின்ன சங்க்ஸாக இப்போ நம்ம எப்படி யூனிட் 10 அப்படின்னு எடுக்கும்போது ஒவ்வொரு டாபிக்ஸாக ஒவ்வொரு வீடியோஸில் பார்க்குறோம்ல, ஒரு யூனிட் ஃபுல்லாமே ஒரே வீடியோவில் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம்னு பார்க்காம சின்ன சின்ன சங்க்ஸாக ஒரு 4 5 6 பார்ட் வரைக்குமே 30 மினிட்ஸ் அப்படின்னா 3 to 3.5 hours வந்துடுது உங்களுக்கு. ஸோ அப்படி வந்து சின்ன சின்ன சங்ஸாக பார்க்கறது தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இஃபெக்டிவ் அண்ட் எஃபிஷியன்ட் டீச்சிங் என்விரான்மெண்ட் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் லேர்னிங்கை சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அணுகுமுறை கற்றலை ஆதரிக்கும் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கற்பித்தலை திறமையாகவும் செயல்திறனோடவும் செய்ய உதவுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது ஆடி மாடல். ஆடி மாடல் நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அனலைஸ், டிசைன், டெவலப், implement and evaluation. So in the systematic instructional design model used to create effective, எல்லாமே effective teaching and learning experience கொடுக்கிறதுக்கு தான் இந்த எல்லா மாடியூலுமே லைக் டிபேக்காக இருக்கட்டும், ஆடியாக இருக்கட்டும், சைபர்நெட்டிக்ஸாக இருக்கட்டும், சிஸ்டம் அப்ரோச்சாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே ஒரு effective and எஃபிஷியன்ட் டீச்சிங் என்விரான்மெண்ட்டை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்றது தான் இதனுடைய நோக்கம். ஆடி என்பது பயனுள்ள கற்பித்தல் மற்றும் கற்றல் அனுபவங்களை உருவாக்க ஒழுங்கமைந்த கற்பித்தல் வடிவமைப்பு மாதிரியாகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆடியினுடைய விரிவாக்கம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஏ அனலைஸ் பகுப்பாய்வு, டி டிசைன் வடிவமைப்பு, டி டெவலப்மெண்ட் உருவாக்கம், ஐ இம்ப்ளிமெண்ட் செயல்படுத்துதல், இ இவாலுவேஷன் மதிப்பீடு. இதை வந்து இம்பார்ட்டன்ட். இதை கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூ இதில் கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. ஓகேவா? ஓகே, ஸோ அனலிசிஸ்னா என்ன? லேர்னருடைய நீட், லேர்னிங் கோல்ஸு, லேர்னிங் என்விரான்மெண்ட்டை நம்ம ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணணும். தட் இஸ் அனலைஸ். அடுத்து அதை டிசைன் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன டீச் பண்ண போகிறோம் அப்படின்றது ஸ்ட்ராட்டஜிஸ், லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ், என்ன அசஸ்மெண்ட் பண்ண போகிறோம், என்னென்ன டூலை வச்சு பண்ண போகிறோம், என்ன கண்டென்ட் கொடுக்க போகிறோம், அந்த கண்டென்ட்டை எந்த ஸ்ட்ரக்சரில் கொடுக்க போகிறோன்றதை டிசைன் பண்ணோம். கற்பித்தலில் உத்திகள், கற்றல் குறிக்கோள்கள், மதிப்பீட்டு கருவிகள், உள்ளடக்க அமைப்பை திட்டமிடல், இதை வந்து நம்ம இது பண்ண போகிறோம். அடுத்து டெவலப்மெண்ட். இப்போ நம்ம டிசைன் பண்ணதை என்ன பண்ண போகிறோம்னா டெவலப் பண்ண போகிறோம். கிரியேட், அசம்பிள் த லேர்னிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் மீடியா. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா அந்த மெட்டீரியல்ஸையும் என்ன பண்ண போகிறோம், ஒரு இடத்துல கொண்டு வந்து அதை டெவலப் பண்ண போகிறோம். ஒரே இதாக வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், பிச்சு இருக்கிற மெட்டீரியல்ஸை ஒரே மெட்டீரியலாக நம்ம கொண்டு வந்து சேர்க்க போகிறோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம சேர்த்து வச்ச மெட்டீரியல் எல்லாத்தையும் நம்மளுடைய நாலேஜையும் போட்டு டீச்சிங்காக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். டெலிவர் ஆர் டிப்ளாய் த லேர்னிங் ரிசோர்ஸஸ் டு லேர்னர்ஸ். கற்றல் வளங்களை கற்றலாளர்களுக்கு வழங்குதல் அல்லது நடைமுறைப்படுத்துதல் அப்படின்னு சொல்கிறாங்க.
அடுத்து இவாலுவேஷன் அப்படின்றது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அசஸ் த எஃபெக்டிவ்னஸ் அண்ட் எஃபிஷியன்சி ஆஃப் த இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ நம்மளுக்கு இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டோம், டிசைன் பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாச்சு. இன்ஸ்ட்ரக்ஷனாக நான் என்னன்னு சொல்லியிருக்கேன், டீச்சிங் அங்கே நடந்துருச்சு. ஓகேவா. ஃபார்மேட்டிவ் அண்ட் சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் வாங்கினாதான் அது எந்த அளவு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய் ரீச் ஆயிருக்கு, அவங்களுக்கு எந்த அளவு புரிஞ்சிருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். கற்பித்தலின் திறன் மற்றும் செயல்திறனை மதிப்பீடு செய்தல் முற்பகுதி மற்றும் இறுதி மதிப்பீடுகளாக ஃபார்மேட்டிவ் அண்ட் சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டா. ஓகேவா. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆடி மாடல். ஏன் ஆடி மாடலை வந்து எஜுகேஷன் டெக்னாலஜியில் நம்ம யூஸ் பண்ணணும் அண்டர் த இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைனிங் அப்படின்ற பார்ட்டில். இட் என்ஷூர்ஸ் ஸ்ட்ரக்சர்டு லேர்னர் சென்டர்டு. ஓகே, ஸ்ட்ரக்சராக இருக்குது, லேர்னர் சென்டர்ட் இருக்குது, கோல் ஓரியன்டாக இருக்குது. அதனால இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைனில் யூஸ் பண்ணுறோம். இது ஒரு ஒழுங்கமைந்த கற்றலாளருக்கு மையமாகவோ குறிக்கோள் சார்ந்தவையாகவோ கற்றல் வடிவமைப்பை உறுதி செய்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சைபர்நெட்டிக்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நான் ஆல்ரெடி சொன்னேன், ஒரு சைபர்நெட்டிக்ஸ் அப்படின்னா தன்னைத்தானே சரி பண்ணிக்கிறது. ஒரு சிஸ்டம் வந்து அப்சர்வ் பண்ணி சென்ஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி தன்னைத்தானே சரி பண்ணிக்குது அப்படின்னா அது சைபர்நெட்டிக்ஸ். ஸோ டீச்சிங்கில் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பப்போ தன்னைத்தானே சரி பண்ணுற ஒரு டீச்சிங் என்வரான்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் ஸ்டூடெண்ட்ஸுடைய நீட் என்னன்னு தெரிஞ்சு நம்ம அதை மீட் பண்ண முடியும். ஸோ அதனால சைபர்நெட்டிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சைபர்நெட்டிக்ஸ் இஸ் த சயின்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன் ஹியூமன்ஸ், மெஷின்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ். ஸோ இது மூணுலேயுமே இருக்குது. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டீச்சிங் அந்த எஜுகேஷன் என்வரான்மெண்ட்காக அதை நம்ம கடன் வாங்கியிருக்கோம் சைபர்நெட்டிக்ஸ் அப்படின்ற கான்செப்ட். ஓகேவா. தானியங்கி கட்டுப்பாடு, சைபர்நெட்டிக்ஸ்க்கு தமிழில் என்ன, தானியங்கி கட்டுப்பாடு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே தயவு செஞ்சு இங்கிலீஷ் டேர்மும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இதை வந்து எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா. ஸோ தமிழில் வந்து கலைச்சொற்கள் இருக்குது, ஜஸ்ட் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணுறது இருக்குது. ஸோ எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களுக்கு நீங்கள் இங்கிலீஷ் டேர்ம் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. தமிழில் கான்செப்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ சைபர்நெட்டிக்ஸ் அப்படின்றது வந்து அறிவியல், தானியங்கி கட்டுப்பாட்டு அறிவியல் சைபர்நெட்டிக்ஸ் அப்படின்னா. ஓகேவா. மனிதர்கள், இயந்திரங்கள் மற்றும் அமைப்புகளில் தொடர்பும் கட்டுப்பாடும் குறித்த அறிவியலாகும். தன்னைத்தானே கட்டுப்படுத்திக் கொள்ளும் அக்கார்டிங் டு த சிச்சுவேஷன். ஓகேவா. ஸோ ஆரிஜின் சைபர்நெட்டிக்ஸ் அப்படின்றது வந்து நார்பர்ட் வியானா 1948. ஓகேவா. இதை வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா உருவாக்கியிருக்காரு. அடுத்தது வந்து சைபர்நெட்டிக்ஸ் இன் எஜுகேஷனில் இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இன் எஜுகேஷனல் டெக்னாலஜி சைபர்நெட்டிக்ஸ் ரெஃபர்ஸ் டு ஃபீட்பேக் பேஸ்ட் லேர்னிங் அண்ட் செல்ஃப் ரெகுலேட்டிங் இன்ஸ்ட்ரக்ஷனல் சிஸ்டம். ஃபீட்பேக் எல்லாத்துலேயுமே ஃபீட்பேக் இட் பிளேஸ் அ வெரி வைட்டல் ரோல். ஓகேவா. ஸோ ஃபீட்பேக் பேஸ்ட் தன்னைத்தானே செல்ஃப் ரெகுலேட்டிங் இன்ஸ்ட்ரக்ஷனல் சிஸ்டம் தான் என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சைபர்நெட்டிக்ஸ். கல்வி தொழில்நுட்பத்தில் தானியங்கி கட்டுப்பாட்டு அறிவியல் என்பது பின்னூட்ட அடிப்படையிலான கற்றலும் ஃபீட்பேக் பேஸ்ட் சுய கட்டுப்பாடு கற்பித்தல் அமைப்புகளும், தட் இஸ் ரெகுலேட்டிங் இன்ஸ்ட்ரக்ஷனல் சிஸ்டம், செல்ஃப் ரெகுலேட்டிங் இன்ஸ்ட்ரக்ஷனல் சிஸ்டம், இது ரெண்டத்தையும் பேஸ் பண்ணி இருக்கிறது தான் என்னது அப்படின்னா தானியங்கி கட்டுப்பாட்டு அறிவியல், தட் இஸ் சைபர்நெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கீ கான்செப்ட்ஸ் ஆஃப் சைபர்நெட்டிக்ஸ் இன் எஜுகேஷன். ஃபீட்பேக் லூப். ஓகேவா. ஃபீட்பேக் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஃபீட்பேக் வாங்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஃபீட்பேக் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ கண்டினியூஸ் ஃபீட்பேக் இம்ப்ரூவ்ஸ் லேர்னிங். அதுதான் கான்செப்டே. சைபர்நெட்டிக்ஸ்னாவே இந்த பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டாவே போதும். கண்டினியூஸ் ஃபீட்பேக் இம்ப்ரூவ்ஸ் லேர்னிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து வந்து கண்ட்ரோல் மெக்கானிசம். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் மேட் பேஸ்ட் ஆன் லேர்னர் ரெஸ்பான்சஸ். ஸோ லேர்னர் பேஸ்டு ஒரு மாடியூல் தான் என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சைபர்நெட்டிக்ஸ். கற்றலாளர்களின் பதில்கள் அடிப்படையில் மாற்றங்கள் செய்யப்படுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு கம்யூனிகேஷன் சிஸ்டமாகவும் உதவுது. தட் இஸ் தகவல் பரிமாற்ற முறையாகவும் உதவுது. ஓகேவா. ஸோ effective transfer of information between teacher, content and learner. ஸோ கம்யூனிகேஷன் இப்படி போயிட்டே இருக்கு. அதில் இடையில ஃபீட்பேக் வந்து அக்கார்டிங் டு த ஃபீட்பேக் த ப்ராசஸ் வந்து இன்னுமே மெருகேற்றப்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆசிரியர் பாடத்தொகுப்பு மற்றும் கற்பவர்களுக்கு இடையில் தகவல் திறமையான பரிமாற்றம் நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. செல்ஃப் ரெகுலேஷன், சுய ஒழுங்குமுறை, ஃபீட்பேக் லூப்பு, செல்ஃப் ரெகுலேஷன், இது ரெண்டு தான் சைபர்நெட்டிக்ஸோட கீ பாயிண்ட். ஓகேவா. ஸோ லேர்னர்ஸ் ஆர் சிஸ்டம் அடாப்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி பேஸ்ட் ஆன் இன்புட் அண்ட் ஃபீட்பேக். உள்ளீடு மற்றும் பின்னூட்டத்தின் அடிப்படையில் கற்றலாளர்கள் அல்லது அமைப்புகள் தங்களை தாங்களே சரி செய்து கொள்ளும். அதுதான் வந்து சைபர்நெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சைபர்நெட்டிக்ஸை டீச்சிங் எக்ஸாம்பிளோட சொல்லியிருக்காங்க. இன் அ கம்ப்யூட்டர் பேஸ்ட் லேர்னிங் மாடியூல் the system gives instant feedback and adjusts the content based learners performance. Okay, so
ஸோ இப்போ நம்ம ஒரு குவிஸ் எழுதுகிறோம், குவிஸ் எழுதி ஓகே சப்மிட் கொடுத்துட்டோம் அப்படின்னா உடனே நம்மளுக்கு ஃபீட்பேக் வருது அப்படின்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் சைபர்நெட்டிக்ஸ். ஓகேங்களா? ஒருவேளை நம்ம வந்து ஒரு குவிஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம், ஓகேவா? ஸோ அந்த மாடியூலில் வந்து நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா இது கரெக்டு ஆன்சர்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம், கரெக்டு தப்புன்னு, ஓகேவா? ஸோ அட் த எண்டில் இப்போ 10 கொஷின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 10 கொஷினுக்கும் அதுவே 10 கொஷினுக்கும் ஆட்டோமேட்டிக் ஆன்சர்ஸ் கொடுத்துருது அப்படின்னா அதுவுமே சைபர்நெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கணினி அடிப்படையிலான கற்றல் தொகுப்பில் அமைப்பு உடனடி கருத்து வழங்கி கற்றலாளரின் தொழில் திறன் அடிப்படையிலான உள்ளடக்கத்தை மாற்றும். ஒன்றுமே கிடையாது, ஃபீட்பேக் லூப்ஸு, செல்ஃப் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆர் செல்ஃப் சேஞ்சிங் ஆர் செல்ஃப் கரெக்டிங், அந்த மாதிரி என்ன டேர்ம் வந்தாலும் தட் இஸ் சைபர்நெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இம்பார்ட்டன்ஸ் இன் எஜுகேஷன் டெக்னாலஜியில் இந்த சைபர்நெட்டிக்ஸ் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா cybernetics enhances efficiency, individualization and control instructional system. ஸோ எஃபிஷியன்சியை கொடுக்குது, இண்டிவிஜுவலைசேஷன், நான் கொடுக்குற ஃபீட்பேக்கு ஏற்ற மாதிரி எனக்கு வர்ற அந்த ரெஸ்பான்ஸ் வந்து மாறும். ஸோ இண்டிவிஜுவலைசேஷன் இருக்குது. இன்ஸ்ட்ரக்ஷனல் சிஸ்டம்னா வந்து சிஸ்டம்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம் த்ரூ மை ஃபீட்பேக், ஓகேவா? ஸோ அதுக்கேற்றாப்புல என்னுடைய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது வந்து டிபேக் இருக்குது. ஸோ டிபேக் வந்து நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ நம்ம இன்னைக்கு கிளாஸில் என்ன பார்த்துருக்கோம், இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைனிங்கோட திருப்பி ஒரு பார்த்தோம், வாட் இஸ் இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைனிங் அப்படின்றத பார்த்தோம், கீ ஃபேக்டர்ஸ் பார்த்தோம், லெவல்ஸ் பார்த்தோம், அதுக்கப்புறம் மாடர்ன் மெக்கானிசம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைனிங் பார்த்தோம். ஸோ அதுக்கு கீழே சிஸ்டம் அப்ரோச், டிபேக், ஆடி மாடல், சைபர்நெட்டிக்ஸ் பார்த்தோம். அதில் ஆடி மாடல்னால் என்னன்னு ஃபுல்லாகவே நம்ம டீட்டெயிலாக பார்த்தாச்சு, சைபர்நெட்டிக்ஸ்னால் என்னென்னு பார்த்தாச்சு, சிஸ்டம் அப்ரோச்னா என்னென்னு பார்த்தாச்சு, இன்னும் டிபேக் மட்டும் மீதி இருக்குது. ஸோ டிபேக்கையும் ப்ரோக்ராம்டு லேர்னிங்கையும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துடலாம், ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் கிளாஸ். தேங்க்யூ. Future Vision Study Center, 2nd floor, AVK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.